எல்லா தப்பையும் பக்காவா பண்ணிட்டு ஃப்ராடு வேலை மட்டுமே சரியா பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தமிழ்ச்செல்வி சபதத்தை மீறி குழந்தைக்காக வீட்டுக்குள்ள போய் பார்க்கறது தப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தமிழோட தங்கச்சி தனம் சொல்றாங்க, அக்கா அதுதான் வீட்டுக்குள்ள போய் பார்க்க சொல்றாங்கல்ல, வாக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் தமிழ்ச்செல்வி நினைச்சு பார்க்குறாங்க, அன்னைக்கு சபதம் எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் நான் காலடியே எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னதை உடனே இல்லை இல்லை தனம், நம்ம குழந்தைய நான் இப்போ மலரக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உள்ள கேக் கட் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு காது கிட்ட போய் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா உன்னோட சக்களத்தி வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே சந்தோஷமாக இருந்த ஐஸ்வர்யா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, தமிழ்ச்செல்வி இங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்க, அதுதான் குழந்தைய பார்க்கணுமா பிறந்த நாள் அன்னைக்குன்னு சொல்லி வெளியில் நின்றுட்டுருக்கா, நானும் உள்ளே வந்து குழந்தைய பார்த்துட்டு போனேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு அடுப்பேற்றிட்டு தான் வந்திருக்கேன், அவள் உள்ளே இப்போதைக்கு வரவும் மாட்டா, எப்போவுமே வரவே மாட்டா, ஏன்னா அவள் தான் சத்திய கீர்த்தியாச்சே, நம்மளை மாதிரி என்ன ஃப்ராடு வேலை பேச்சை மாற்றி பேசுறது திருட்டு வேலைன்னு ஏதாவது பண்ணுறவளா அவள், அதனால் நிச்சயமாக வரவே மாட்டா ஐஸ்வர்யா அப்படின்னு ஹாப்பியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க யாருக்குமே வெளியில் வேகாத வெயில்ல இந்த சுடு மண்ணில் கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கிறது தமிழ்ச்செல்வியும் அந்த குழந்தை மீனாட்சியும்னு சொல்லி தெரியாதில்ல, அதனால அவன் நிற்கட்டும், காயத்தில் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க, அப்பத்தா அடியே தமிழ் நீ ஏன் இந்த வெயிலில் நிற்கணும், வா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு உள்ளே இழுத்துட்டு வரக்கு பார்க்குறாங்க. கையை உதறி விட்டுட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அம்மாச்சி நீங்கள் விடுங்க அம்மாச்சி, நான் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டவ, அதனால் நான் வரவே மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே, என் குழந்தை அழகரை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து காமிக்க சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனம் சொல்கிறாங்க, இதோ கருப்பு அண்ணனே வருது அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பும் அங்கே ஐஸ்வர்யா பிறந்த நாளுக்கு விருந்துக்கான தடபுடலாக தேவையான நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு வான்னு சொல்லி ராஜாங்கமும் சேதுபதியும் சொன்னதால் போய் அங்கே ஆட்டோவில் எல்லாம் தேவையான லஞ்ச் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து பார்க்குறாரு. அடி அம்மா தமிழ் ஏம்மா இங்கே நின்றுட்ட அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே என் குழந்தைய பார்த்துட்டு போகலான்னு ஒரு எட்டு, அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல, படுபாவிங்க நீ கையில் குழந்தைய வச்சுட்டு இங்கே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க, இரு நான் போய் பார்த்து குழந்தைய காமிக்கிறதுக்கு மலர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்பும் போகிறாங்க. அதே சமயம் உள்ளே போக போக கருப்புக்கு ஒரு யோசனையாகுது, என்ன கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க பாவம், இந்த சேதுவெல்லாம் ஒரு மனுஷனா, கட்டின பொண்டாட்டி வெளியில் குழந்தையோட வெயிலில் கால் கெடுக்க நின்றுக்கிட்டு இருக்கா, இங்கே அவளோட சக்காலத்துக்கு விருந்து வேற வச்சு பிறந்த நாள் வேற கொண்டாடுறாங்களா, இந்த மூஞ்சிங்களுக்கு இது ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி கருப்பு நினச்சிக்கிட்டே நிற்க, நம்ம போய் குழந்தைய மட்டும் காட்டக்கூடாது, இப்போ நம்ம போகிற இந்த வேஷத்தினால இப்போ சந்தோஷமாக மூஞ்சியில் பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மொகரக்கட்டைங்க மூஞ்சியெல்லாம் கண்டிப்பாக அப்படியே ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணுடா கருப்பு அப்படின்னு நெகத்தை குறிச்சிக்கிட்டே அங்கே போகிறாரு. சரி கருப்புசாமி, உன்ன மாதிரி நான் அடிக்கத்தான் போகிறேன், அதுக்காக என்ன பழி வாங்கிறாத, எதா இருந்தாலும் நல்லது செஞ்சால் நீ யாரையுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் சரி இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திடீர்னு சாமி ஆடுற மாதிரி அப்படியே பெரிய சத்தம் போட்டு அங்கே மாட்டி இருக்கிற சாட்டையை எடுத்துகிட்டு வர்றாரு கருப்பு. உடனே இங்கே ஈஸ்வரியோ என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி சத்தம் போடுறான், சாட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க, நேராக சாட்டையை எடுத்துகிட்டு போய் ஈஸ்வரி கிட்ட, என்ன நீ பண்ணின தப்பையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடலான்னு நினச்சிட்டியா, நான் கருப்பசாமி கிட்ட என்கிட்ட நீ மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் ஈஸ்வரியை அடிக்க போகிறாரு. உடனே ஐயோ மாமா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் ஐஸ்வர்யா கிட்ட போய், ஏண்டி ஒரு பாவம் ஒரு பச்சை மண், 2 குழந்தைங்களும் அவங்க பெத்த தாய்க்கும் துரோகம் பண்ணிட்டு மனசு கொஞ்சம் கூட அஞ்சாமல் எப்படித்தான் இங்கே சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால் கேக்கு வெட்டி கொண்டாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவையும் சாட்டையால் அப்படியே சுழட்டி அடிக்கிறாரு. டேய் சேது,
அடுத்த அடி உனக்கு விழுகிறதுக்கு முன்னாடி நீ தொட்டு தாலி கட்டின உத்தம பத்தினி உன் பொண்டாட்டி வெளியில் குழந்தையோட நின்றுக்கிட்டு இருக்கா, அவளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு கருப்பு. உடனே கருப்பும் மாமா அப்படின்னு சொல்ல, டேய் நான் கருப்பசாமிடா, உனக்கு மாமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு கருப்பு. உடனே சேதுவும் அங்கே ராஜாங்கமும், சாமி அவ தான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி அங்கே திண்ணூரை அடித்து சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு சபதம் எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சாமி சொல்கிறாரு, அதாவது கருப்பு சொல்கிறாரு, அது எல்லாம் மீறலா, அவளை கூட்டிகிட்டு வா உள்ள அப்படின்னு சொல்ல, உடனே வெளியில் போகிறாங்க. அங்கே எல்லாருமா போய் தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ்ச்செல்வி உள்ளே வந்து குழந்தைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இல்லை நான் உள்ளே வரல, என் குழந்தை அழகிற ஒரு நிமிஷம் என் கையில் கொடுத்துறீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிடுவேன்ல அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு சொல்கிறாங்க, இல்லைம்மா இல்லை, இது இந்த கருப்பசாமியோட உத்தரவு, நீ உள்ளே வந்து தான் உன் குழந்தைய பார்க்கணும். என்னப்பா சேது பார்த்துட்டு நீ சும்மா நிற்கிற, அங்கே தமிழ்ச்செல்வியை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யாவும், என்ன சாமி அது என்னோட கணவர், அதான் அவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல, பலார்னு ஓங்கி அரைகிறாரு வாய் மேலே கருப்பு. அங்கே பல்லு உடஞ்சி ரத்தம் வருது ஐஸ்வர்யாவுக்கு. என்ன சொன்ன, விவாகரத்து ஆயிடுச்சா, விவாகரத்து கொடுக்க வச்சிட்டேன்னு சொல்லு, என்ன ஃப்ராடு வேலை பண்ணி என்ன நாடகம், சாமிக்கிட்டேயே நாடகம் ஆடுறியா, நீ ஆடுற நாடகத்தை மனுஷங்க வேணா நம்பலாம், தெய்வம் நான் நம்ப மாட்டேன்டி, வாயை மூடிட்டு ஓரமாக போய் நின்று நடக்கிறத மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட, உள்ள வாமா, இந்த கருப்பசாமியோட குரலுக்கு நீ மதிப்பு கொடுக்குறவளா இருந்தா அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் உள்ளே வர்றாங்க. உள்ளே போய் உட்காரு, இது உன் வீடு, உன் குழந்தைங்க, உன் புருஷன்தான் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கருப்பு. அதாவது சாமி ஆடிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் தமிழ்ச்செல்வியும் சாமி தான் சொல்லுது நட உள்ள அப்படின்னு அம்மாச்சியும் சொல்ல, உடனே உள்ளே போய் எல்லாருமா உட்கார, தமிழ்ச்செல்வி போய் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டுட்டு வா அப்படின்னு கருப்பசாமி சொல்லுது. உடனே ராஜாங்கமும் சாமி அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த கருப்பனுக்கு என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வியும் கிச்சனில் போய் காஃபி போட்டு வர்றாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும், என்ன இது என்னமோ கருப்பசாமியே சொல்கிற மாதிரி தெரியல, இந்த கருப்பு தான் நாடகம் ஆடி சொல்கிறானோன்னு தோணுது அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்ட கருப்பும், என்னங்கடி என்ன 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாமியவே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கருப்பு. அங்கே காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வியும், சரி சாமி என் குழந்தை அழகிற என் மனசார கையில் தூக்கி கொஞ்சி என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கண்ணீர் மழுக அங்கே குழந்தைய விட்டுட்டு மீனாட்சியை மட்டும் தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்க. உடனே எங்கே போகிற, உன்னை போக சொல்லி நான் உத்தரவே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடுறாங்க ஈஸ்வரி. உடனே என்ன ஐஸ்வர்யாவுக்கு பல்லு தட்டி கையில் கொடுத்த மாதிரி உனக்கும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா இந்த விவாகரத்து பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக சேதுவை விட்டு பிரிஞ்சுடு, அந்த குழந்தைங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நிச்சயமாக சேதும் ஒன்றா சேர்ந்தா தான் சந்தோஷமாக இருக்கும், அவங்க எதிர்காலத்துக்காக அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு இந்த கருப்பசாமி உத்தரவிடுற, தமிழ்ச்செல்வி நீயும் அந்த விவாகரத்தை வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிடு, சேதும் நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாரு கருப்பு. ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு.